தண்ணி வரல மேடம். தண்ணி எப்போ வரும்னு தெரியாது. இப்போ இவங்களுக்கு பிரேக் கொடுக்கலாம் நாங்கள் யோசிச்சாலும் பிரேக் போட்டால் தண்ணி எப்போ வருது தெரியாது. புரியுதுங்களா? புரியுதுச்சாப்பா? மேம் எனக்கு என்னன்னா ரெக்வஸ்ட் இப்போ மேம் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா இது மாதிரி தெரியாம சத்யா நம்மளோட எம்ப்ளாயி இது மாதிரி குளிக்க போறப்பவே தண்ணி இப்படிதான் வந்துட்டு இருக்கு. அவங்க குளிக்க போயிட்டு தண்ணி இல்லை, அப்போ தண்ணி கம்மி. அப்ப தண்ணி ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. அப்பவே இங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணியும் மேனேஜர்ஸால சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியல சார். அது என்ன ரிசல்ட் தெரியல. அவங்க சொன்னதுதான் சொன்னேன். நீங்க இன்ஃபார்ம் பண்ண என்ன டிசிஷன் எடுக்க முடியும்? இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. அந்த சொல்யூஷன் கிடைக்காதப்போ சொல்யூஷன் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியல மேடம்? சொல்யூஷன் என்ன? மேனேஜரால டிசிஷன் எடுக்க முடியுங்கிறது என்ன வேர்டு சார்? என்ன நடக்குதோ அதுதான் சார் ஒரு எம்ப்ளாயா நான் பார்த்துதான் எடுக்கல. நீங்க பாத்தீங்களா சார்? டிசிஷன் பாத்தீங்களா? நான் சொல்றதையும் கேளுங்க சார். சொல்றதை கேட்க விட்டாதான் ஒரு சொல்யூஷனே கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லும் போது சரி யூஸ் பண்ணுங்க. சொல்லும் போது இப்படி இன்டரப்ட் பண்ணீங்கன்னா அது என்ன சார் யூஸ் பண்ணுங்க? சொல்லும் போது இன்டரப்ட் பண்ணீங்கன்னா அவரோட தமிழ்ல நானும் கேக்குறேன். நேத்து தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரூல்ஸ் சொல்றீங்க. இப்போ நான் பேசும்போது நீங்க இன்டரப்ட் பண்றீங்க சார். மேடம் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். அவரோட கம்ப்ளைண்ட்டை சொல்லட்டும். ஆனா மேனேஜர்ஸ் டிசிஷன் எடுக்கலைங்கிற மாதிரியான அன்ஆத்தரைஸ்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரே ஒரு செகண்ட் அதுக்கு நான் பேசுறேன். இப்போ உங்களுக்கு என்ன அது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நான் ஒரு ரெக்வஸ்டா ஒன்று பேசிட்டு இருக்கும்போது நடுநடுவில் இன்டரப்ட் பண்ணாத எனக்கும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை மேம். அவர் பேசும்போது ஃபுல்லா கேட்கற நிலைமையில இருந்தா நான் கேட்கறேன். உங்களோட கம்ப்ளைண்ட் என்னோட கம்ப்ளைண்ட் அவர் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க. அவங்க ஓட்டுற வரைக்கும் ஓட்டினாதான் தண்ணி வரும்ன்றது புரியுது. ஆனா ஓட்டும் போது தண்ணி வந்துட்டு இருக்கும்போது உள்ள இன்ஃபர்மேஷன் கரெக்டா பாஸ் ஆகணும்ல மேனேஜர் சைட்ல இருந்து. இப்போ ஒரு 2-3 தடவை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டாங்க, என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. இப்போ அது வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்கணும்ன்றது ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிஷனா தெரியல. இல்ல நான் ஒரே செகண்ட், இப்போ நான் வந்து தண்ணி வர வரைக்கும் நான் டாய்லெட்லயே வெயிட் பண்ணணும்னு சொல்றாரு. அது 10 நிமிஷம் ஆகுமா, 20 நிமிஷம் ஆகுமா, 1/2 மணி நேரம் ஆகுமான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு நேரம் நான் டாய்லெட்லயே வெயிட் பண்ணணும் தண்ணி வருதா இல்லையான்னு பாக்குறதுக்கு அப்படின்றது என்னோட ஒரு ரெக்வஸ்ட். இதுவே 1 மணி நேரம் ஆச்சுன்னா 1 மணி நேரம் ஒருத்தவங்க ஓட்டிட்டு இருப்பாங்க, நான் 1 மணி நேரம் டாய்லெட் வெளியே வெயிட் பண்ணணுமா? சரி, இப்போ என்னன்னா இவங்க வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணலன்னு நீங்க இன்ஃபார்ம் பண்ணலன்னு நான் சொல்ல மேம். இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு டிசிஷனா நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனா என்ன தெரியல. வந்து அவங்க எடுக்க முடியாது. அது தண்ணி விஷயம் மேல இடத்துல இருந்தா வரணும். இன்னொன்னு வந்து இந்த ஜெஃப்ரி சார் வந்து 3-4 தடவை சொல்லியாச்சு, இங்க சொல்லியாச்சு. இவர் வந்து வெளியில சொல்லும்போது தண்ணி வந்துருச்சா சார், சார் தண்ணி இவரும் வந்து நான் உள்ள வந்து டாய்லெட்டோட ஃபாஸ்ட் வந்து ஓபன்ல தான் வச்சிருக்கேன். அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. அதான் சார் இப்போ தான் பேசிட்டு இருக்கேன் சார். இன்னொரு ஃபாஸ்ட் வந்து ஓபன்ல தான் இருக்கு உள்ள, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். நான் சொன்ன விஷயம் சொல்லிடுறேன். நான் உன்னை நம்புறேன். என்னன்னா நம்மளுடைய முதலாளி தண்ணி விடாம ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. டேங்க்கு ட்ரெயின் ஆகிருக்கும், மோட்டர் போட்டிருப்பாங்க. அதிகபட்சம் 2 or 3 வருஷம் தண்ணி வந்தது என்னுடைய ட்ரஸ்ட். இப்போ இவரை உள்ள நிற்க சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா இவர் திறந்து விட்டு வந்துட்டாரு. தண்ணி வரலாங்கிறது யாரு பாப்பா? அவர் தான்